ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாலண்டரிங் ஆர் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையை வந்து பேஸ் பண்ணியே ஒரு இன்டர்ன்ஷிப் ரோலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அவங்களே இப்போ ஒரு கம்பெனிலே நீங்கள் அந்த இன்டர்ன்ஷிப்பை பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா, அந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களை ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக வந்து எடுத்துக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து லைசன்ஸும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களே கூட உங்களை ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஒன்லி திங் அவங்களுக்கு உங்களை நல்லா பிடிக்கணும், நீங்கள் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். இது மட்டும் கரெக்டாக பண்ணாலே போதும். அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வாலண்டரிங். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லைக் வாலண்டரி பண்ணுவாங்கள்ல, ஏதாவது ஒரு ஒர்க்கில் அவங்களே வாண்டடாக போயிட்டு நான் இதை உங்களுக்கு பண்ணித்தரேன், நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், இதை நான் அவங்க கூட இன்வால்வ் பண்ணி நான் இந்த ஒரு வேலையை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான வேலையிலலாம் போகும்போது அங்கே ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகும். ஏன் அந்த வாலண்டரிங் ஒர்க்கே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூலிமாவே அந்த கம்பெனிக்குள்ளார ஒரு டேரக்ட் எம்ப்ளாயாகவே உங்களுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாலண்டரிங்கு அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப்ஸு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் மெயின் விஷயம் என்னென்னா, இதிலெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னாலும் இந்த வாலண்டரிங் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ரெஸ்யூமில் உங்களால் அப்டேட் பண்ண முடியும். ஸோ அப்படி அப்டேட் பண்ணது மூலிமா அதுவே உங்களுக்கு வந்து யூகேவோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு பேர் கிடச்சிரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கூட உங்களால் வந்து இங்கே ஒரு ப்ராப்பராக ஒரு வேலை எடுக்க முடியும்.